RSS என்றால் என்ன? அவர்களுடைய பணிகள் என்ன? RSSற்கும் BJPக்கும் என்ன தொடர்பு? முழுவதுமாக செவிதாழ்த்தி கேட்கவும். உலக தமிழர்களே, இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. RSS என்பது ராஷ்டிரிய சேவை சங்கம். இது இந்து மதவெறி என்ற ஒன்றால் அமைக்கப்பட்ட, பார்ப்பனர்களால் கோல்வல்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம். இதுக்கு உலகெங்கும் உள்ள பார்ப்பன மதவெறியர்கள் நன்கொடை அளித்து நடத்தி வரும் ஒரு பயங்கரவாத அமைப்பு இது. இதுதான் கோட்சே மூலம் காந்தியை சுட்டுக் கொன்றது. இன்று இந்தியாவில் இருக்கும் மத கலவரங்களுக்கும் சாதி மோதல்களுக்கும் இதுதான் காரணம். இந்தியாவில் பயங்கரவாத செயல்கள் இன்று அரங்கேற காரணம் இந்த அமைப்பு தான். இதன் நோக்கம் தொடர்ந்து பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருப்பதும் மற்றவர்கள் அடிமையாக தீண்டத்தகாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே இதன் குறிக்கோள். இது உலகின் மிகப்பெரிய பாசிச அமைப்புகளிலே பயங்கரமான அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பில் இராணுவ தளபதி முதல் நீதிபதி வரை உறுப்பினர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் பார்ப்பனர்கள் பல அதிகாரத்தில் இருப்பார்கள். இந்த அமைப்பில் அடியாளாக ஆதிக்க சக்தி இளைஞர்கள் இருப்பார்கள். ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொலைகள் குற்றங்கள் நடத்த பயன்படுத்தப்படுவர். இவர்கள் மக்களிடம் அதிகமான மூட நம்பிக்கை கருத்துக்களை பரப்புபவர். புராணத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்களை உண்மையான கடவுள்கள் என மக்களிடம் பிரச்சாரம் செய்து மக்களை மூட நம்பிக்கையில் புதைப்பார்கள். ராமன் என்பவன் ஒரு கதையின் கதாபாத்திரம். அதை உண்மை கடவுள் என்று மக்களிடம் பரப்பி அந்த கடவுளின் கோவில் பாபர் மசூதி உள்ள இடத்தில் முன்பு இருந்தது என்று பொய் சொல்லி முட்டாள் இந்துக்களை இஸ்லாமியருக்கு எதிராக திருப்பி பாபர் மசூதியை குண்டு வைத்து இடித்து இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை விதைத்தனர். அதுபோல விநாயகர் ஊர்வலம் ஒன்று முன்பு வடநாட்டில் மட்டுமே இருந்த ஒன்றை இங்கே தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்து விநாயகர் சிலை வைத்து மத நல்லிணக்கத்தை செய்தனர். அந்நேரங்களில் சட்ட ஒழுங்கு கூட அளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் அரை டோசர் போட்டு கையில் தடியுடன் பொது சாலையில் இஸ்லாமியருக்கு எதிராக முழக்கம் போட்டு ஊர்வலம் வருவார்கள். இவர்களுக்கு முழு டோசர் போட்ட காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுக்கும். இவர்களது அமைப்புக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் ஆயுத பயிற்சி, துப்பாக்கி சுடுதலில் குண்டு வைத்தல் ஆகிய பயிற்சிகளை தொடர்ந்து கொடுப்பார்கள். இராணுவ கிடங்களில் இருந்து மிக எளிதாக இவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கும். பெரும்பாலான அரசுகள், மத்திய மாநில அரசுகள் இவர்களுடைய அமைப்பு மீது பெரிய குற்றவியல் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுக்காது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. இந்த அமைப்புகளின் தலைவர்கள் மாற்று மதத்தினரை இழிவுபடுத்தும் உரைகளை பொது இடங்களிலே வாசிப்பர். அரசும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே ராஜா. சமஸ்கிருதம், இந்தி இவை இரண்டையும் எல்லோரும் படிக்க வேண்டும் என வற்புறுத்துவார்கள். பசுமாட்டை தெய்வம் என்று சொல்லி மாட்டுக்கறி உண்பதை தடை செய்வார்கள். அதிகமான அம்மன சாமியார்கள் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவார்கள். அவர்களை இவர்கள் ரிஷிகள் அமைப்பு என ரவுடிகளாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இவர்களின் மூட நம்பிக்கை கருத்துக்களை எதிர்க்கும் அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், கம்யூனிஸ்டுகள், பகுத்தறிவாளர்கள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் ஆகியோர்களை தாக்கி கலவரம் செய்வார்கள். பல நேரங்களில் கொலையும் செய்வார்கள். இப்படி பல அறிஞர்களை கொலை செய்திருக்கின்றனர். உதாரணத்திற்கு குல்பர்னி போன்ற ஏராளமான அந்த எழுத்தாளர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள். இவர்கள் பல துணை அமைப்புகளை வைத்துள்ளனர். வெறுமன RSS என்று ஒரு அமைப்பை வைத்துவிட்டு அதற்கு துணையாக பல விதமான பெயர்களை கொண்ட ஒரு அமைப்பை அவர்கள் வைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஹிந்து முன்னணி, ஹிந்துஸ்தான் வீரத், நிர்மன் சபா, ஹிந்து சபா, அகில பாரத வித்யார்த்தி பவன் என்ற மாணவர் அமைப்பு, சேவாதல் மாநில சுயாட்சி கொண்ட சிவசேனா, ரன்பின் சேரா, பீகாரில் நிலப்பிரபுகள் படை, தமிழகத்தில் அரசியல் கட்சியாக இந்து மகாசபை, இந்து மக்கள் கட்சி, மத்தியிலே அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி. பெயருக்கு தேசப்பற்று என்று கூச்சலிடுவார்கள். இந்திய தேசிய மூவண்ண கொடியை இவர்களது அமைப்பு எப்போதும் ஏற்றுக்கொள்ளாது, மரியாதையும் செய்யாது. இவர்களின் தலைமை பீடம் RSS நாக்பூரில் சென்ற ஆண்டு வரை தேசிய கொடி ஏற்றப்படவே இல்லை. இவர்களின் அமைப்பு சமூக நீதிக்கு இடஒதுக்கீடுகளுக்கு எதிரான ஒரு அமைப்பு. இவர்களது அமைப்பு சமத்துவத்தை எதிர்க்கும் ஒரு பாசிச அமைப்பு. அதுபோல ஜனநாயக உரிமை, அதற்கான போராட்டம் இவற்றை அடிப்படையிலே மறுக்கும் கொள்கை கொண்டது. அந்த தருணத்தில் இரத்த கலரை கொண்டு போராட்டங்களை ஒடுக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டது. ஆங்காங்கே உள்ள அரசு இயந்திரங்கள் மூலம் அதை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இதுவரை
10,000 மேற்பட்ட கலவரங்களை தூண்டி லட்சக்கணக்கான மக்களை காவு வாங்கியுள்ளது. உயர் சாதி, கீழ் சாதி, தீண்டாமை என்பவை மனுதர்ம வர்ணாசிரம கொள்கை உயிர் மூச்சாக கொண்டவை. இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் எல்லா சாதி அமைப்புகளிலும் இவர்கள்தான் தலைமை பொறுப்பை கைப்பற்றிக் கொண்டனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யுவராஜ் கூட RSS அமைப்பின் முக்கிய பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அச்சு மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் RSS ஆதரவால் தான் நடத்தப்படுகிறது. காரணம், அனைத்து துறையிலும் இவர்கள் ஊடுருவி விட்டனர். எடுத்துக்காட்டு, தந்தி டிவி செய்தியாளர் ரங்கராஜ் பாண்டே, அதுபோல ரவிராஜ் பாண்டே. இவர்களின் அமைப்பு இந்திய அரசின் முக்கிய முடிவுகளை தீர்மானிக்கிறது. பாஜக கட்சியின் தற்போது நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் 1947 ஆண்டிற்கு முன்பின் சர்தார் வல்லபாய் பட்டேல், சர்வார்கர், வாஜ்பாய், LK அத்வானி, சுப்பிரமணிய சாமி போன்ற எல்லோரும் RSS உடைய அடிப்படை கோர உறுப்பினர்கள். தமிழகத்தில் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன், H ராஜா, இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்றவர்கள் RSS பயிற்றுவிக்கும் பட்டவர்கள் தான். இவர்களின் ஆலோசனையின்படியே இந்திய உளவுத்துறைகளான ரா மற்றும் IB செயல்படுகின்றன. ஈழ பிரச்சனையில் ராவின் ஆலோசனையில் தான் இந்தியாவும் இந்திய வெளியுறவுத்துறையும் செயல்பட்டன. அந்த ராவை இயக்குவது RSS அமைப்பு தான். பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, பெண்கள் படிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, பெண்ணின் வேலை பிள்ளை பெற்று வீட்டில் இருந்து பராமரிக்க வேண்டியதுதான் என்பது RSS தர்மம். வெள்ளையர்களுக்கு எதிராக போராட திராணி இல்லாமல் இந்த தேசத்தின் சுதந்திர தியாகிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் இந்த RSS. இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. கோவில்களில் பார்ப்பனர்கள் மட்டுமே பூஜை செய்ய வேண்டும். பார்ப்பனர் அல்லாதோர் கருவறைக்கு சென்றால் தீட்டு என்ற கொள்கையை அமுல்படுத்தியது இந்த RSS தான். இந்தியாவில் இது போன்ற எந்த அமைப்பும் மத்திய அரசு தடை செய்தது இல்லை. ஆனால் RSS-ஐ 2 முறை தடை செய்தார்கள். ஒன்றாவது காந்தியை கொலை செய்த பொழுதும், பாபர் மசூதி இடித்த போதும் தடை விதித்தனர். இந்த தேச துரோகிகள் RSS மற்றும் பாஜகவினுடைய அந்த இயக்கமான இந்த RSS பற்றி நாம் இன்னும் அதிகம் நாம் என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி இவர்களுடைய அந்த சதிகளை பற்றியும் இவர்களின் தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றியும் தெளிவாக விளங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையிலே கடைபிடியுங்கள். இன்றைக்கு ப்ளூவேல் என்ற ஒரு கேமை விட மிக மிக மூளை செலவை செய்ய உங்களுடைய பிள்ளைகளை மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை சித்தாந்தம் இந்த RSS கொள்கை சித்தாந்தம். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய உறவினர்களையும் இது போன்ற இந்த கொடுமையான கொடூரமான கொள்கைகளை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றுங்கள் என்று இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற பயன்மிக்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக நம்முடைய வைரல் நியூஸ் யூடியூப் பக்கத்தினை லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தவறாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து உடனடியான அப்டேட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்க.